இன்றைக்கு இந்த பகுதியிலே யாரு குறிப்பு களத்திலே அமைந்த மாணவர்கள் அன்புகளோட ஸ்ரீமன் ராஜ் அவர்களும் அன்புகளோட ராமராஜ் அவர்களும் தேவதாஸ் அவர்களும் இன்றைக்கு இடையில சந்திரசேகர் ஒரு பாட்டு பாட சொல்லிடுவோமே. சந்திரசேகர் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலே நாங்கள் பங்கெடுத்து வேலை செய்து வருகிறோம். அடிப்படையில் எங்களுடைய அந்த கூட்டங்களிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்கும்போது ஸ்ரீமன்ராஜ் அவர்கள் அந்த வகையில் தான் அவரை எனக்கு தெரியும். ஏன்னா இங்கே பாவேல் அவர்கள் இந்த பகுதியில் முன்னணி அருகிலே அவரோடு நாங்கள் முன்னணியில் நாங்கள் அந்த வகையில் ஸ்ரீமன்ராஜ் அவர்களை எங்கெல்லாம் முன்னணியுடைய கூட்டங்கள் இருக்கிறதோ அந்த கூட்டங்களில் அவர் வந்திருப்பார். வந்து சிறப்பான அவருடைய கருத்தை பதிவு பண்ணி சொன்னார். அதே போல தேவதாஸ் அவர்களும் அவரோடு எங்களுடைய கூட்டங்களில் வந்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் தெரியும். நான் மிக சிறந்த தோழர்கள் இந்த பகுதியிலே ஜாதி ஒழிக்க வேண்டும், ஜாதி ஒழிப்போடு சூடிய நம் தேச விடுதலையை பெற வேண்டும் என்கின்ற அந்த மையப்புள்ளியிலே இயங்கிய தோழர்கள். ஒரே ஆண்டிலே நாம் இழந்திருப்பது மிகப்பெரிய தமிழ் தேச விடுதலைக்கு ஒரு பின்னடைவாக நான் கருதுகிறேன். அதே போல அந்த குடும்பத்திற்கு அவர்களுடைய பங்களிப்பை யாராலும் ஈடுகட்ட முடியாது. அவர்களுக்கு அதனுடைய வருத்தத்தை இந்த நேரத்திலே நான் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இன்றைக்கு தோழர்கள் சொன்னது போல நம்ம கீதா பாண்டியன் வலுவாக சில தகவல்களை இந்த பகுதியான தகவல்களை வலுவாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் மிக மோசமான சூழலாக இன்றைக்கு இருக்கிறது. தமிழகம் இவ்வளவு நாள் போராடி பெற்ற அந்த உரிமைகள், ஜாதிய அந்த இடஒதுக்கீடு உரிமை, கல்வி உரிமை, மற்ற தமிழ்நாட்டுடைய உரிமைகள் என்று சொல்லக்கூடிய அனைத்து உரிமையும் இன்றைக்கு பறிபோகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தமிழகத்தை மிக வேகமாக தமிழக வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு போக்கை மத்தியிலே ஆளுகிற இந்துத்துவ அரசு இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி வருகிறது. ஒரு பக்கம் தமிழகத்தை மிகப்பெரிய ஜாதி மத கலவரங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பகுதியாக மாற்றுவது, இன்னொரு பக்கம் தமிழக வளங்களையும் உரிமைகளையும் பறிப்பது என்கின்ற ஈர்ப்போக்கு ஆளுகிற மத்தியில் ஆளுகிற RSS இந்துத்துவ BJP அரசுகளால் இன்றைக்கு செயல்படுத்தி வருகிறது. அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு திடீர் ஆட்சி மாற்றம் தமிழகத்திலே வந்திருக்கிறது. மிகப்பெரிய வேதனை. இவ்வளவு ஆண்டுகள், 60 ஆண்டு தொடர்ச்சியாக திராவிட இயக்கங்கள் ஆட்சியில் இருந்த பகுதி, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக இடது தோழர்கள், இடது முன்னணிகள், எம்எல் தோழர்கள் கலங்கண்ட பகுதி தமிழ்நாடு. எங்கள் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியாக இருந்த பகுதி. 94 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி. இந்த பகுதியில் ஆனந்தம் சுற்றியுள்ள பகுதிகளில் மிகப்பெரிய எம்எல் வளர்ச்சி என்பது மிகப்பெரிய வலுவான வளர்ச்சி. அதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் உற்சாகம் அடைந்த இந்த சிறுவழியிலே உற்சாகம் அடைந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நிலை என்பது மிக தலைக்கீழான நிலையாக இன்றைக்கு மாறி வருகிறது என்பதை பார்க்கிற போது இளைய தலைமுறைக்கு எந்த ஒரு பாடமும் சென்றடையவில்லை என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. நான் தொலைக்காட்சி பெட்டியில் ஒரு விவாதம் நடந்தது. அந்த தொலைக்காட்சி பெட்டியிலே நடந்த விவாதத்தையே இந்த கலைஞர் டிவி அதனுடைய அந்த கூட்டத்திலே உள்ளதுதான், சன் டிவி குடும்பத்தில் உள்ள அந்த இதுதான். அதில் கப்பலோட்டிய தமிழரை பற்றி பேச ஒரு விவாதம் நடக்கிறது. 2 பெண்கள், சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதில் கேட்கறது கேள்வி கேட்கக்கூடியவர் அந்த பெண்ணை பார்த்து
கப்பலோட்டி தமிழை தெரியுமானா அவர் வந்து படகு ஓட்டியிருப்பாருங்க. மிக மோசமான செக்கு எழுத்ததை பற்றி தெரியுமான்னு கேட்கலாம். செக்கு எழுத்ததுனா வந்து பாஞ்சாலியை வந்து அந்த தொழில் வச்சாங்க, சேவை ஊனாங்க, அதை மாதிரி தானு இருக்கு. இப்ப என்ன மாதிரியா கல்வி வந்து இன்னைக்கு இளைஞர் மத்தியிலே போயிருக்கிறது? நாம ஏன் ஆச்சரியப்பட வேண்டும்? ஜென்சி வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி தாவேக்காவை தேர்ந்தெடுத்தாங்கன்னா ஆச்சரியப்படுத்தி ஒன்று. 60 ஆண்டு கால திராவிட கழக ஆட்சிகளிலே வந்து மக்களுக்கு வந்து பெரியாரும் சென்றடையவில்லை. நம்ம போராடிட்டு ஒரு பக்கம் எதுவுமே செல்ல. குறிப்பா இன்னைக்கு அவன் தாவேக்க அரசு சொல்லியிருக்கான், இன்னைக்கு வந்து அந்த கொள்ளையடித்த அந்த வந்து என்னென்ன வந்து ஊழல் செஞ்சாங்க பட்டியல் நாங்கள் வெளியிட போறோம்னு சொல்லி வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்காங்க திராவிட கழக அமைச்சர்கள். பாத்தீங்கன்னா ரொம்ப எஸ்டிமேட் பண்ணி இப்ப பாருங்க எவ்வளவு வந்து பாருங்க எல்லாமே வெளியில வருது. எவ்வளவு கொள்ளையடிப்பது தான் உங்களுடைய முதன்மையான நோக்கமாக இந்த திராவிட கட்சிகளுடைய நோக்கமாக இருக்கிறது. நாம அதை எவ்வளவு நாம நம்பிக்கை வைத்து இருந்தாலும் கூட சின்ன சின்ன அந்த சலுகைகளையும் சீர்திருத்தங்களை செய்துவிட்டு மக்களை முட்டாளாக்கிற விளைவு இன்றைக்கு தமிழகம், இன்னைக்கு தமிழகத்தை ஆட்கொள்ளி மாறி இன்னைக்கு RSS பிஜேபியும் ஆட்கொள்ளக்கூடிய இந்த சூழல் இருக்கிறது. இந்த சூழலில் தான் தோழர்களை நாம் இழந்திருக்கிறோம். இவர்கள் இந்த பகுதியில் இருந்திருந்தால் இன்னும் வலுவாக இந்த பகுதியை களமாடி இருப்பார்கள். மிக மோசமான சூழல் இன்றைக்கு இது. நாம் ஒரு 100 ஆண்டு முன்னைக்கு போராட்ட அமைப்புகள், இட அமைப்புகளும், பெரியாரி அமைப்புகளும், தமிழ் தேசிய அமைப்புகளும் தமிழகத்தை முன்னோக்கி சென்ற ஒரு காலகட்டத்தில் 100 ஆண்டு இன்றைக்கு பின்னோக்கி படுபாலத்திலே விழுந்திருக்கிறோம். நாம மீண்டும் வந்து எழுப்பி எழுந்து அந்த அதை சரி பண்ணக்கூடிய ஒரு சூழலை இருக்கிறோம். அந்த சூழல் தான் தோழர்களை இழந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தோழர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அவர்கள் குடும்பத்திற்கு என்னுடைய ஆறுதலை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி வணக்கம். சுப்பிரமணிய சார் அங்கீகரித்து கொண்டு அடுத்தபடியாக ஆசிரியர் தேவராஜ் அவர்கள் இங்கே நிறைவேற்றுவதற்கு முதலாம் ஆண்டு நினைவேந்தல் அருமை தோழர் தேவதாஸ் படத்திறப்பு மற்றும் ஸ்ரீகளுடைய படத்திறப்பு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் சார்ந்த ஒருமித்த கருத்துடைய சமூக ஆர்வலர்களே, அனைவரையும் வேண்டுமாய் பள்ளியோடு நான் இணைத்து 2026 ஒரு கருப்பு ஆண்டு என்று நான் ஒரு பதிவிலே பதிவிட்டிருந்தேன். காரணம், நான் ஆசிரியராக பணியாற்றிய காலத்தில் நான் பணிபுரிந்த ஓரியூர் திரு அருளானந்தர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவராக தந்தை ஸ்டீபனை நான் அறிவேன். அவர் எனது குடும்ப உறவினர். அன்றிலிருந்து அவருடைய கடைசி பயணம் வரைக்கும் அவரோடு பயணித்தேன் என்பதிலே ஒரு மகிழ்ச்சி. ஒரு தேவதாஸ் 5 மக்கள் கட்சியை தொடங்குவதற்காக டாக்கா நிறுவனத்திலே தந்தை அந்தோணிராஜோடு அவர் கலந்துரையாடினார். நான் தேர்தல் கண்காணிப்பு பணியில் இருந்தேன். என்னை உடனடியாக தந்தை அந்தோணிராஜ் அவர்கள் தொடர்பு கொண்டு, தேவதாஸ் வந்திருக்காப்பா, நீ உடைய வேலை பி அவர்களை அவர்களை பேசுறேன். அதான் மதுரையில் அந்த புத்தகத்தில் 2 விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். தேவதாஸ் குடும்பத்திற்கும் கவி RS ஸ்ரீமன்ராஜ் குடும்பத்திற்கும் இந்த சமூகத்திற்காக இருவரையும் அர்ப்பணித்த உங்கள் இருவரையும் இந்த சமூகத்தின் சார்பாக நான் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை உங்களுக்கு
தெரிவிப்பதை தவிர வேறு ஒன்றும் சொல்வதற்கு இல்லை என்று நான் நினைக்கின்றேன். தோழர்களே, இந்த தேவகோட்டை பகுதியை பற்றி பலரும் நீங்கள் விழித்தீர்கள். நான் அறிந்த வகையில் 1979களில் உஞ்சனையில் ஐவர் படுகொலை, நான் அப்போது 9ஆம் வகுப்பு மாணவர். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூக தலைவர்கள், என் தந்தை உட்பட பலரும் ஸ்ரீவனுடைய சித்தப்பா திருமிகு என்ஆர்சிமுக அவர்கள் அடிக்கடி இந்த கூட்டங்களில் பங்கேற்பார். இவரெல்லாம் தேவகோட்டை நோக்கி வந்துவிட்டார்கள். நானும் கலைப்பதில் என்ன பண்ணிட்டேன், ஒரு 1,500 ரூபாய் காசு, 3/4 ரூபாய் டிக்கெட், 25 பைசா டிக்கெட், ஓடி வந்து தேவகோட்டை கேட்கப்பானைக்குள்ள எங்கள் அம்மாச்சி போட்டுருந்தாங்க. எடுத்துக்கிட்டு இங்கே வந்துட்டேன்னா என் கடையெல்லாம் வந்துட்டாங்க, பஸ்ஸெல்லாம் ஓடலை இரவு. அன்று இரவு முழுவதும் தேவகோட்டை பஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரிலாம் கூட இல்லை, சுற்றிக்கிட்டே கிடந்தேன். காலையில் தலைமை ஆசிரியர் ஒரு பாதிரியாக என்னை மோகால் வச்சு இந்த பக்கம் ஒரு செகண்டரி, இந்த பக்கம் ஒரு செகண்டரி வச்சு மோகால் வச்சுட்டார். அதுதான் என்னை நெருங்கியது என்று நான் பல நேரங்களிலே நான் பதிவு செய்வேன். நான் அப்போதுதான் புடவிடப்பட்டேன். இந்த பகுதியில் முதலாக 1979 தாழ்த்தப்பட்டோர் நல இயக்கம் என்கிற ஒரு அமைப்பை தொடங்கினார்கள். அது நான் பள்ளி மாணவர். அது 1985-86களில் உழைக்கும் மக்கள் உரிமை இயக்கம் என்று அந்த இயக்கத்திற்கு பெயர் மாற்றம் செய்தார்கள். அதற்கு அடுத்த ஆண்டை தொடர்ந்து 1986களில் உழைக்கும் மக்கள் விடுதலை இயக்கம் என்கிற ஒரு இயக்கத்தை இந்த மதுரை மறை மாவட்டம் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ பாதிரியார்கள் ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் இதை தொடங்கினார்கள். அதற்கு அடுத்தபடியாக சந்திரபோஸ் அவர்கள் இம்மானுவேல் பேரவை என்கிற ஒரு அமைப்பை இங்கு கட்டமைத்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக திருமா அவர்கள் அந்த விடுதலை சிறுத்தைகள் என்கிற ஒரு அமைப்புக்கு அவர்கள் களமாடினார்கள். இதுதான் ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் 1979 தொடங்கி இன்று வரை இந்த இயக்கம் சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் என்பதிலே ராமநாதபுரம், பழைய ராமநாதபுரம் மாவட்டம், இப்போது இருக்கக்கூடிய 86 பிரிந்த சிவகங்கை மாவட்டம், அதைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம், இப்படியாக இந்த மாவட்ட எல்லைக்குள் சமூக ஆர்வலர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அந்த வகையில் சமீப கால நிகழ்வுகள் என்று சொல்கிற போது அருமை தம்பி அல்லது தோழர் ஸ்ரீவனுடைய பங்களிப்பையும் தோழர் தேவதாசுடைய பங்களிப்பையும் நான் மிக அருகில் இருந்து கணிப்புக்காக கண்டு அனுபவித்து உணர்ந்தேன். தம்பி ஸ்ரீவனுடைய இறப்பு, அந்த படத்திறப்பு நிகழ்வை 27/11/2025 மாவீரர் தினத்தன்று தேவதாஸ் அதை திட்டமிட்டு அந்த மாவீரர் நாள் தான் ஸ்ரீவனுக்கு விருப்பமான நாள் என்பதை அறிந்து தங்கை அந்தோனியம்மாள் அதை உணர்ந்து அதை பதிவு செய்து அந்த அரங்கு கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தினார். அவரோடு பயணித்த ஆசிரியர் அருளானந்தம், அவரோடு பயணித்த ஆசிரியர் ஜேம்ஸ், அவரோடு பயணித்த தோழர் தேவதாசுடைய இழப்பு தொடர்ந்து நமக்கு ஒரு கருப்பு அடையாளமாகவே இருந்தது என்பது வருத்தமானது. தேவதாசுடைய வீட்டிற்கு நாங்கள் செல்கின்ற போது சகோதரியை அங்கு பார்த்தோம், தங்களை பார்த்தோம். அந்த இறுதி நிகழ்வு வரைக்கும் நாங்கள் அங்கு இருந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு வந்தோம். தோழர்களே, ஒரு செய்தியை சொல்கின்றேன். நீங்கள் தமிழ் தேசியம் பற்றி பேசுகிறீர்கள், சாதி ஒழிப்பு பற்றி பேசுகிறீர்கள், இந்து மதம் என்கிற ஒரு மதம் இருக்கின்றதா என்கிற ஒரு கேள்வியை பலரும் எழுப்புவீர்கள். ஆனால் நான் சொல்கிறேன், சாதியே இல்லை என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ மதத்தில் சாதியமும் தீண்டாமையும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது
என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்கிற ஒரு கருத்தை ஆழமாக நான் வலியுறுத்துகிறேன். எனவேதான் 1990களில் தலித் கிறிஸ்தவர் விடுதலை இயக்கம் என்கிற ஒரு அமைப்பை அறிவர் அந்தோணிராஜ் என்கிற ஒரு இயேசு சபை பாதிரியார் தொடங்கினார். அவர்தான் இவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தியவர். தோழர் தேவதாஸ், தோழர் சந்திரபோஸ், தோழர் தேவதாஸ், இது போன்ற ஆளுமைகளை அரசியல்படுத்தியவர்களே மிகப்பெரிய பங்காற்றியவர் அறிஞர் அந்தோணிராஜ். தோழர் நமஸ் என்கிற நமச்சிவாயம் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை நிறைந்தவராக இந்த பகுதியிலே இருந்தார். தேர்தல் களத்திலே நம்மை எல்லாம் ஆளுமைப்படுத்திய பல தோழர்கள் இருக்கிறார்கள். இதை விட வயதில் முதிர்ந்தவர்கள். ஏதோ ஒரு சூழல் என்னை விட வயதில் இளையவர்கள், ஏறத்தாழ 10-15 ஆண்டுகளுக்கு இளையவர்களை நான் இழந்து தவிக்கிறேன், என்னை விட்டுட்டு போய்க்கிறா ஸ்டீபன் என்றுதான் நான் கதறினேன். எனவே இவர்கள் ஒரு மனிதன் நீண்ட காலம் வாழ்ந்ததால் பெரிய சாதித்ததாக வரலாறு இல்லை. அவன் எவ்வளவு காலம் வாழ்ந்தான் என்பதை விட அவருடைய வாழ்வியல் பயணம் எப்படி இருந்தது என்பதை 2 தோழர்கள் நமக்கு அண்மை காலங்களில் செய்தியாக வாழ்வியல் அனுபவமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே நாம் மற்ற எல்லா விஷயங்களையும் பேசுவதை விட இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாம் அறிந்த 2 தம்பிகள் தேவதாஸ் ஸ்டீபனுடைய சிந்தனைகளுக்கு வலுவூட்டுவது, அவர்களை பயிற்றுவித்த தோழர் நமசு போன்றவர்களை நாம் உயர்த்தி பிடிப்பது, இதுதான் இந்த சாதியமும் தீண்டாமையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் பெயர்த்தெடுப்பதற்கான ஒரு அடித்தளம் என நான் கருதுகின்றேன். இரண்டாவது, நான் தோழர் நாகேஸ்வரன் அவர்களுக்கு தம்பி ஸ்டீபனுடைய உடலை மருத்துவ மாணவருடைய பயிற்சிக்காக நாம் அங்கு ஒப்படைக்கும் போது நான் தோழர் நாகேந்திரனிடத்திலே ஒரு வேண்டுகோளை வைத்தேன். உடல் தானம் செய்ய விரும்புகிறவர்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதை நான் அங்கு வலியுறுத்தினேன். அவர் சொன்னார், நாம் கட்டாயம் அதற்கான ஒரு முயற்சியை செய்வோம், அப்படிப்பட்ட அக்கறை உள்ளவர்களை, சமூக ஆர்வலர்களை நாம் ஒருங்கிணைப்போம். இன்றைய நாள் ஒரு இனிய நாள், ஒரு வரலாற்று நாள். யாரெல்லாம் உடல் தானம் செய்ய விரும்புகிறார்களோ அவர்களை நீங்கள் பதிவு செய்து அதை அந்தந்த மாவட்டம் சார்ந்த தலைமை மருத்துவமனையில் அதை பதிவு செய்வதற்கான படிவங்களை நீங்கள் பெற்றுக் கொடுத்து நீங்கள் அந்த ஒரு முயற்சியை செய்ய வேண்டும். நான் அதற்கு முதல் ஆளாக என்னுடைய பெயரை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நான் மதுரையில் பதிவு செய்தேன். அதற்கடுத்து நீங்க ராமநாதபுரம் மாவட்டம் என்று அவர்கள் கழித்து கட்டிவிட்டார்கள். அதற்கு பிறகு ஆதார அட்டை வந்தது. நான் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்றேன். நான் சிவகங்கை மாவட்டத்தில் குடிபெயர்ந்ததால் நீங்கள் ராமநாதபுரம் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறேன். எனக்கு குடும்ப அட்டை தான் இங்கு இருக்கின்றது, ஆதார் அட்டை உங்களுக்கு ராமநாதபுரத்தில் இருக்கிறது, எனவே உங்களை பதிவு செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள். எனவே இந்த அடையாள சட்ட சிக்கல்களை ஒரு நாகேந்திரனுக்குதான் நான் எடுத்து சொன்னேன். நீங்கள் அதை முயற்சி எடுக்க வேண்டும். இந்த நாளில் உடல் உறுப்பு தானத்திற்கு நாம் நம்மை கையளிக்கக்கூடியவர்களை இன்று பதிவு செய்து இந்த வரலாற்று நாளை நாம் உறுதிப்படுத்துவோம் என்கிற ஒரு செய்தியை உங்களுக்கு முன்வைக்கின்றேன். தோழர்களே, இந்த நாடு பட்டியலின மக்களை, சூத்திரர்களை இன்னமும் என்கிற ஒரு கொடூரமான நிலைக்கு உட்படுத்துகின்றது. தோழர் மீதா பாண்டியன் போன்றவர்கள் பல ஆண்டுகள் களமாடி வருகின்றார். சாதியத்துக்கு எதிராக அவர் குரல் கொடுக்கின்றார். அவர் மட்டுமல்ல, நம்முடைய தோழர் அரிமா தோழர் அவர்கள் இருக்கிறார்கள், வழக்கறிஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு வகையான ஆளுமைகள் இருக்கிறார்கள். எனவே
நாம் இந்த பேச்சுக்கள் வெறும் பேச்சாக மட்டும் இல்லாமல் நாம் செயல்படுவோம் என்கிற சிந்தனையில் 2 தோழர்களுக்கும் செம்மாந்த வீர வணக்கத்தை சிவகங்கை மறைமாவட்டம் தலித் கிறிஸ்தவர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக வீர வணக்கத்தை நான் தெரிவித்து நாம் களமாடுவோம். மாடக்கோட்டை சுப்பு போன்றவர்களை நாம் நினைவு கூறுவோம், நாம் ஒருங்கிணைப்போம், நாம் புதிய வானம் புதிய பூமியை படைப்போம். சமூக மாற்றம் நம்முடைய காலத்திலேயே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் தோழர் தேவதாஸ், தோழர் ஸ்டீவன் இருவருக்கும் DCLM என்கிற தலித் கிறிஸ்தவ விடுதலை கட்சி சார்பாக செம்மாந்த வீர வணக்கத்தை தெரிவித்து தேவதாஸ் அவர்களிடம் பயணிக்கும் நல்வாய்ப்பு எனக்கு அமையாமல் போய்விட்டது. ஆனால் தோழர் ஸ்டீபன் அவர்களுடன் 15 வருடங்களுக்கு மேலாக பயணம் செய்துள்ளேன். தமிழின ஓர்மையே மக்கள் விடுதலை என பொதுமை தமிழ் தேசிய இலட்சியம் களத்தில் வீரியமுடனும் பாராட்டிய மக்கள் போராளிகள், சமூக நீதி போராளிகள் தோழர் ஆர்.ஓ. ஸ்டீபன் ராஜ் அவர்களுக்கு 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் மற்றும் தோழர் தேவதாசு அவர்களுக்கும் ஆர்.ஓ. ஸ்டீபன் ராஜ் அவர்களுக்கும் படத்திறப்பு விழா நிகழ்வு நடந்தது. படத்திறப்பு விழாவுக்கு தலைமை தாங்கிய தோழர் ரா. வேணுகோபால் சந்தை ஒன்று பாதுகாப்பு இயக்கம், வரவேற்பு உரையாற்றிய தோழர் கீரணி அழகர்சாமி, 5 நெல் மக்கள் கட்சி மாநில விவசாய அணி செயலாளர் அவர்களுக்கும், எழுச்சி பாடல் பாடிய தோழர் கு. சந்திரசேகர் அவர்களுக்கும், சிறப்பு அழைப்பாளர்கள் அந்தோனியம்மாள், ஸ்டீபன் ராஜ், சாந்தம்மாள், தேவதாசு அவர்களுக்கும், தோழர் தேவதாசு அவர்களின் படத்தை திறந்து வைத்து நிறைவேந்தல் உரையாற்றிய தோழர் மீதா பாண்டியன் அவர்களுக்கும், தோழர் ஆர்.ஓ. ஸ்டீபன் ராஜ் அவர்களின் படத்தை திறந்து நினைவேந்தல் உரையாற்றிய தோழர் க. நாகேஸ்வரன் அவர்களுக்கும் மற்றும் முன்னிலை வகித்து சிறப்பித்திருந்த பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தோழர்களுக்கும், நினைவேந்தல் உரையாற்றிய அனைத்து தோழர்களுக்கும், 5 நெல் மக்கள் கட்சியின் சார்பாகவும், தமிழக மக்கள் முன்னணி சார்பாகவும், தமிழக மக்கள் பண்பாட்டு கழகம் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன்.